வணக்கம் நண்பா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என்னடா வீடியோவே போடல அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக அந்த ஆன்லைன் கிளாஸ் தான். ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்னால தான் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருக்கேன். ஸோ ஒரு மாதம் கிட்ட எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காரணத்துக்காக தான், ஸோ மன்னிச்சிருங்க கைஸ், அந்த காரணத்துக்காக தான் நான் போடாமல் இருந்தேன் இவ்வளோ நாள். ஸோ இன்ன வரைக்கும் போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஒரு ப்ரோ சொன்னாங்க, நீ வீடியோ போடாமல் இருந்த அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது கேப் விட்டுரும். ஸோ அதனால் கேப் விடாமல் டச் விட்டுரும். அந்த காரணத்துக்காக தான் சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே சொல்லி தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வாரத்துக்கு இனிமேல் ஒரு வீடியோ தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ சண்டே நீங்கள் எதிர்பார்க்கலாம். சண்டே தான் அப்லோடு பண்ணுவேனா இல்லை அப்போ தான் ஷூட்டிங் எடுப்போனான்னு என்னன்னே எனக்கு தெரியலை. ஸோ இப்போது நம்ம கதைக்கு வருவோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கி சீரீஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ பார்க்காதவங்களுக்கு தெரில. ஸோ நான் ஃபேன் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கி ஃபேன் கிடையாது, டோட்டல் மார்வல் யூனிவர்ஸ் ஃபேன் தான் சொல்லலாம். பிகாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் அப்படின்னு கிடையாது, அதில் இயல்பு அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த க்ரியேட்டிவ் எப்படி இருக்குன்னு நீங்களே ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இந்த டேரக்டர் நல்லா க்ரியேட்டிவாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் மாதிரினா ஓகேங்களா, அது டைம் ட்ராவல் மாதிரியும் இல்லாமல் வித்தியாசமாக நம்ம 2004 தான் நான் ஸ்பைடர்மேன் எடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்களேன். அப்போது எப்படின்னா அப்போவே இந்த மாதிரி யோசிச்சு வச்சுட்டாங்க, இந்த மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் வரும். அப்போ பாருங்கள் 2004 வந்து அந்த மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் வரும் அப்படின்னு கனெக்ட் பண்ணி வச்சனால தான் இப்போது மல்டிவர்ஸ் யூனிவர்ஸோட லோக்கி சீரீஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போவே இப்போ என்ன எந்த வருஷம் 2021, இப்போ 2004 2021 எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ யோசிச்சு வச்சது இப்போ வரப்போது டிசம்பரில் அந்த ஸ்பைடர்மேனுக்காக தான் இவ்வளோ ட்ரெய்லரே இன்னும் வரல. ஸோ நான் அந்த இதில் காமிக்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆகஸ்ட் 1 ட்ரெய்லர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபார் ஃப்ரம் ஹோம் ட்ரெய்லரை. டிசம்பரில் 17. ஸோ டிசம்பர் 17 தான் என் பர்த்டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மார்வல் ரொம்ப தேங்க்ஸ், சோனி பிக்சர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். என் பர்த்டேக்கு கரெக்டாக ரிலீஸ் ஆகுது ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பேன். என் பர்த்டே தான் இது என்னன்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டே இருப்பேன். ஸோ இப்போது கதைக்கு வரோம் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ Disney+ Hotstar எதுக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் எதுக்கு, அதெல்லாம் எதுக்கு தூக்கி போடுங்க. இன்னும் ஒன்றுமே தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானதான் இனிமேல் டெலிகிராம் ஒன்று இருந்தால் போதும். வர்ற மூவிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ வர்ற மூவிஸ்னால் ரீசெண்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, தமிழ் மூவிஸு, இங்கிலீஷ் மூவிஸ், ஹிந்தி மூவிஸ், தெலுங்கு மூவிஸ், வர்ற பெங்காலி மூவிஸ் எல்லாத்தையும் ஒரே ஆப் தான் டெலிகிராம். அதில் லிங்க் கொடுப்பாங்க. நான் சேனலில் கூட இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சேனலில் எல்லா மூவிஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதிகமாக லோக்கி சீரீஸில் உள்ள ஃபுல் இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். ஸோ உள்ளே போய் தான் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ நான் இன்ட்ரோவில் என்னடா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இது பண்ணலாம். ஸோ என்ன செய்ய, ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால தான் இன்ட்ரோவில் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஸ்ன்னு இருக்குது, PDISK அந்த வெப்சைட்டில் இருந்தால் எல்லா மூவிஸும் டோட்டலாக போட்டுருக்காங்க. வர்ற தமிழ் மூவிஸ் எல்லாமே அது கூட தான் வரும். ஸோ இப்போது வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அது சொல்லிட்டியடா அப்படின்னு எனக்கே சிரிப்பு வருது. சரி, இப்போது Disney+ Hotstar தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த டெலிகிராமில் கொடுக்குற இதை பற்றி பாருங்கள். ஸோ டெலிகிராம் லிங்க்கை கண்டிப்பாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நீங்கள் பண்ணுற ஜாயினில் தான் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் லோக்கி சீரீஸை பார்க்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் டீம் லோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அதுதான் என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது என்ன முக்கியமான டவுன்லோட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் டவுன்லோட் பண்ணுறது டெலிகிராம் தான் முக்கியமானது. ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இப்படி இல்லை, அப்படி அதில் வரமாட்டேங்குது, நான் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோ தமிழா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க. நியோ தமிழா அப்படி டைப் பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதை கிளிக் பண்ணி ஜாயின் கொடுத்துக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம போடுற சீரீஸ், லோக்கி சீரீஸு, மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணி ஈஸியாக நல்லா சுலபமாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தாச்சு. ஸோ செகண்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்த ஆப்பு டவுன்லோட் பண்ணோம், ப்ளே இட் ஆப்பு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுடா அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கு நம்மளை டவுன்லோட் ஆக மாட்டேங்கி அப்படின்னா, சரி நான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ ப்ளே ஸ்டோர்னு இருக்குல்ல, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் நான் ஆல்ரெடி ப்ளே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கேன், எனக்கு அப்டேட் தான் காமிக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது டெலிகிராம் இருக்குல்ல, அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராமை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஓடிடி விழா தமிழ் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலில் போடுறதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இது பண்ண மாதிரி இருக்கும், பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக என் சேனல்லே போட்டிருக்கேன் லிங்க்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் தமிழில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தமிழ்லேயும் இப்படி பார்க்கலாம். இங்கிலீஷ்லேயும் நான் லிங்க்கு தரேன். ஸோ ஃபஸ்ட் தமிழில் பார்க்குறவங்க அதில் பாருங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இந்த லாஸ்ட் லிங்க் தான் ஈஸியாக இருக்கும். 6th எபிசோடு வரைக்கும் இருக்குது. ஸோ ரீசெண்டாக டுடே 12:30 ரிலீஸ் ஆன எபிசோடு 6. ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. தமிழில் இன்றைக்கி தான் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக எபிசோடு 6 பார்க்காம மட்டும் வந்துடாதீங்க. ஸோ இப்போ 360p 720pயில் உங்களுக்கே தெரியும் 360p பெருசா 720p பெருசா, எது நெட்டு இழுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போது 360pயை நம்ம கிளிக் பண்ணி சாம்பிள் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு எந்த வெப்சைட்டு ப்ரௌசர் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே போயிடும். ஸோ பேடிஸ்க் அப்படின்னு அந்த இதில் தான் இருக்குது. ஸோ அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, மேபி இருக்கலாம். ஸோ இப்போ ப்ளே டேப்பில் தான் சப்போர்ட் ஆகுங்கிறாங்க. நீங்கள் நடுவில் ப்ளே பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு ரிஸ்க்கு, ப்ளே ஆன்லைன் இல்லை டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே தான் போகும். மறுபடியும் ஓப்பன். இப்போது டேரெக்டாக ப்ளே இட்டுக்குள்ளே போயிடும். ஸோ டேரெக்டாக ப்ளே இட்டுக்குள்ளே போனோன்னே இப்போது நான் ஆல்ரெடி வாட்ச் பண்ணால் அப்படி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபஸ்ட்லேருந்து தான் வரும். ஸோ டிஸ்னி ஷார்ட்ஸாக லோடாகி வரும். ஸோ இன்றைக்கி உள்ள எபிசோடு இது. ஸோ 100% பர்ஃபைங் வந்தோடனே இந்த இது செம்ம குவாலிட்டி. 320pயே இவ்வளோ நல்லா தெளிவு இருக்குது. அப்போ 720pலாம் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். சரி, ஓகே, இப்போ சாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ அதே மாதிரி தமிழ் மூவிஸ் எப்படிடா பார்க்குறது அதையும் கொஞ்சம் சொல்லிடுறா. சரி, எனக்கு வேறு இது இல்லை, அதையும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லிங்க் உண்டு. நான் என்கிட்ட சேனல் இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய லிங்க் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஓடிடி ராக்கஸ் இருக்குது, ஓடிடி விழா தமிழ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓடிடி விழா தமிழில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியும் பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு ஆரியா மூவி, அதை பாருங்கள். அந்த மூவி சர்ச் பண்ணால் வருதான் பார்க்கலாம். ஸோ அப்படி வரலை அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வராமல் இருக்காது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி வந்துட்டான்டா தலைவன். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 250mp இருக்குது குவாலிட்டி, 400mp இருக்குது, 900mp இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா குவாலிட்டி அடிக்கிட்டே போகிறாங்க. 11GB வரைக்கும் இருக்குது. ஸோ சூப்பர் காய்ஸ். 250mp நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட இன்டர்நெட் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணணுமா, ப்ளே ஆன்லைன் பண்ணணுமா? இப்போ டவுன்லோடும் சேம் தான், ப்ளே ஆன்லைனும் சேம் தான். ஆனால் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இது பார்த்திங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ளே இட் ஆப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அது டிஸ்அட்வான்டேஜ். அதனால
நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து பேசாமல் ப்ளே ஆன்லைன்லேயே பார்த்துருங்க. ஏன்னா 250 MB தானே, போனால் போகுதுன்னு விட்டுருலாம். டவுன்லோட் பண்ணுறது இப்படி தாங்க. நான் 1.7 GB டவுன்லோட் பண்ணி அதில் ப்ளேட் மட்டும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வேறு மொபைல்லே ஷேர் இது பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஓரளவுக்கு 250க்கு ஏதோ பரவாயில்ல அப்படிங்கலாம். சரி, இப்போது டவுன்லோட் பண்ணுறது நான் காமிக்க பாருங்கள். இப்போது நான் வந்து இப்போ பாருங்கண்ணா, இப்போ உள்ளே போயிட்டேன் ப்ளேட்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான், ஏன்னா டவுன்லோட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அப்படி டவுட்டு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இப்போயே சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஆன்லைன் காமிக்கிறதுல அதெல்லாம் ஆன்லைனில் பார்க்குறது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஆஃப்லைன். பிகாஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் ப்ளேட்டில். அந்த இது வந்து வேறு மொபைல் டவுன்லோட் பண்ணி இதில் ஷேர் பண்ணேன். ஷேரிட்டில் இன்ஷேர் எதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அதில் ஷேர் பண்ணனால இது வந்து இப்போது இதில் வந்து ஆஃப்லைன் காமிக்கும். ஸோ செம்ம ஸ்பீடாக இருக்கும், லோடே ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கு டிஃப்ரென்ஸு தெரியுதா. ஸோ சப்டைட்டில்லாம் வரும். ஸோ இது அட்வான்டேஜ் கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல்லேருந்து மொபைல்லாம் பார்க்க முடியும், டிவியில் பென்ட்ரைவில் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஆப் தான். ஸோ இந்த மாதிரி எதுக்கு டிஸ்னி ப்ளஸ்லாம் இனிமேல் மூடிருங்கன்னே சொல்லலாம். இனிமேல் வந்துட்டான்டா டிஸ்க் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா டிஸ்க்கு நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்பு. எதுக்கு நம்ம டிஸ்னி ப்ளஸில் 360, 399 ப்ரீமியமு, விஐபி எதுக்கு ஏற்றிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால தான் நம்ம எதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் போய் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுறது இருப்பாங்க. ஆனால் ஓடிடி விழாவில் தமிழ் மூவிஸ்லாம் வெயிட்டை பார்க்கலாம். அண்டு லோக்கி சீரீஸ் மூவி லிங்க் பேங்குன்னு இருக்குது. ஸோ அதுலேயும் பார்க்கலாம். ஸோ நிறைய லிங்க் டெலிகிராமில் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரீயாக பார்த்துட்ருக்கலாம். ஸோ அதனால் டிஸ்னி ப்ளஸ்ஸு, நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் சொல்லிகிட்டே போகலாம், அடுக்கடுக்காக இருக்குது. ஹாட்ஸ்டார் எல்லாம் இனிமேல் எதுக்கு காசு கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்குறது, இப்படியே பார்த்துட்டு போயிடலாம். டெலிகிராம்லேயே டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்லேயே பார்த்துட்டு போயிடலாம். ஸ்க்ரீன் மிரரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம டிவியில் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்குறது அதில் நெட்டு பிடிங்கிக்கிட்டு போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 GBனா அரை சீரீஸ் கூட பார்க்கக்கூடாது லோக்கியில். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீன் மிரரையும் கனெக்ட் பண்ண முடியாது. சில மொபைலுக்கு தான் சப்போர்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் கூட சப்போர்ட் ஆகாது. டிவியில் பிளாக் ஸ்க்ரீனாக தெரியும் டிஸ்னி ப்ளஸ்லாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிஸ்க்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் கனெக்ட் பண்ணி அதில் உள்ள சீரீஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது அட்வான்டேஜ். பட் டிஸ்னி ப்ளஸ்லாம் நாட் அட்வான்டேஜ், அது டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்களுக்கும் இந்த நியூஸு தெரிவிங்க. எல்லோரையும் பார்க்க விடுங்க. எல்லோரும் பார்க்குற மாதிரி அனுப்பி விடுங்க. எல்லோரும் பார்க்கட்டும் சீரீஸை. ஸோ தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நியூ தமிழாக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஷேர் அண்ட் லைக்கு அண்ட் சப்ஸ்கிரைபில் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்துச்சுன்னா அந்த இது உங்களுக்கு தெரியும். இல்லை நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், ப்ளூபர்ஸில் வச்சு பார்த்துக்கிறதுனாலும் தெரியும். ஸோ எனக்கு யாருமே ஹெல்ப்லாம் கிடையாது, தனியாக தான் எடுத்துகிட்டு இருப்பேன் எல்லாமே. அதுக்காவது சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணால் ஷேராவது பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வியூஸ் போனாலும் எனக்கு போதும். ஸோ தமிழில் கற்போம், டெக்னாலஜியில் இணைவோம்.